லோக்கி ஓடினோட பிளட் பிரதர்னு உங்களுக்கு தெரியுமா? மார்வல் மூவிஸ் மட்டும்தான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். இது நார்ஸ் மித்தோட உண்மை. லோக்கி ஓடினோட பிளட் பிரதர், அதாவது இரத்த சகோதரர். ஆனால் எப்படி இவங்க பிளட் பிரதர்ஸ் ஆனாங்க தெரிஞ்சுக்கணுமா? பல காலங்களுக்கு முன்னாடி ஆஸ்கார்டு உருவாகி அரசர்கள் எல்லாரும் ராஜ்யம் அமைக்க ஆரம்பித்த நேரம் அது. ஓடின் ஒரு அரசராக மட்டும் இல்லாமல் அறிவை தேடி 9 உலகங்களுக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அறிவு மட்டுமல்ல, எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் லோக்கியும் ஓடினும் சந்திச்சுக்கிறாங்க. லோக்கி ஒரு சாதாரண ஜாயிண்ட் மாதிரி இல்லை. அவர்கிட்ட எந்த பெரிய சுத்தியலும் இல்லை. ஆனால் அதை விட பயங்கரமான ஒரு ஆயுதம் லோக்கி கிட்ட இருந்துச்சு. அவரோட புத்திசாலித்தனம், அவரோட அறிவு. ஏதாவது பிரச்சனைனா எல்லாரும் தன்னோட பலத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்பாங்க. ஆனால் லோக்கி மட்டும் தன்னோட அறிவை பயன்படுத்தி அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வருவார். இதனாலேயே ஓடினுக்கு லோக்கி மேலே தனி மரியாதை வந்துச்சு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்தாங்க. காலம் கடந்து போக 2 பேரோட நட்பை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. முன்னாடி காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட தான் ஒரு பழக்கம் இருந்துச்சு, த பிளட் ஓத், ரத்த சத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த ரத்த சத்தியத்தை லோக்கியும் ஓடினும் செய்ய முடிவு செஞ்சாங்க. 2 பேரும் அவங்க கைகளை கீறி அவங்க ரத்தத்தை ஒன்று சேர்த்தாங்க. அதிலிருந்து அவங்க நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ரத்த சகோதரர்களும் ஆனாங்க. ரத்த சகோதரர்னா சாதாரணமாக இல்லை, தன்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து போராடுவாங்க. ஆமாம், லோக்கி ஓடினோட பிளட் பிரதர்ங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ப்ரூஃப் இருக்குது. லோகசேனா அப்படிங்கிற ஒரு போயம் இருக்குது. ஒயிட்டிகேட்டா அப்படிங்கிற ஒரு நார்ஸ் தொகுப்பில் லோகசேனா அப்படிங்கிற இந்த கவிதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒயிட்டிகேட்டா ஐஸ்லாண்டில் 1646 கிடச்சிருக்கு. அந்த புத்தகத்துக்கு த கோடெக்ஸ் ரீஜியஸ் அப்படின்னு பேர் இருக்குது. அதில் லோகசேனா மாதிரி நிறைய நார்ஸ் கவிதைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 1270களில் எழுதப்பட்டிருக்கும்னு தெரிய வருது. இது 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் கிபி 900லேருந்து 1000 வரைக்கும் வாய்மொழியாக பாடப்பட்டிருந்திருக்கு. லோகசேனாவில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தடவை ஓடினோட விருந்தில் லோக்கி பங்கெடுத்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கடவுளையாக பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை சுட்டி காட்ட ஆரம்பித்தார் லோக்கி. இது பொறுக்க முடியாமல் எல்லா கடவுள்களும் லோக்கியை விருந்துலேருந்து வெளியே போக சொன்னாங்க. அப்போது லோக்கி ஓடினை பார்த்து, நம்ம ரத்த சத்தியம் செஞ்சோமே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்காரு. இதுதான் இந்த கவிதையில் இருக்குது. லோகசேனா அப்படிங்கிற இந்த கவிதையில் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் ஆதாரம். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த பிளட் ஓத்துக்கு அப்புறமா லோக்கியோட வாழ்க்கை மாறிடுச்சு. என்னதான் ஜோடன்ஹைமில் பிறந்த ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்டாக இருந்தாலுமே அவர் ஆஸ்கார்டில் வாழ ஆரம்பித்தார். பல கடவுள்களுக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் இவர் தன்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணிடுவார். ஆனால் சிலர் இவரை பார்த்து எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. ஏன்னா லோக்கி எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், லோக்கி சாதாரண விருந்தினர் மட்டும் இல்லை, அவர் ஓடனோட இரத்த சகோதரர்னு. அதனால ஆஸ்கார்டில் அவருக்கு ஒரு தனி மரியாதையே இருந்துச்சு. ஆஸ்கார்டில் இருக்க அரசர்களோட சபையில் கூட லோக்கி கலந்துக்குவார், தன்னோட கருத்தையும் சொல்லுவார். ஆஸ்கார்டோட நிறைய கதைகளில் லோக்கி அவரோட வேலையை காட்டியிருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். முக்கியமாக ஓடின் மகனான தோரோட அவர் சேர்ந்து செஞ்ச பயணங்கள், சாகசங்கள் அதிகம். அதனால் லோக்கி ஓடினோட மகன் இல்லை, இரத்த சகோதரன். லோக்கிக்கும் ஆஸ்கார்டுக்கும் இருந்த உறவு, அவங்க செஞ்ச பல சுவாரஸ்யமான கதைகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.